இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரவுண்ட் நெக்கில் ஒரு செம்மையான கலர் காம்பினேஷனோட இன்றைக்கி சூப்பர் டிசைன் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரவுண்ட் நெக்கு நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் லைனிங்கோட. இப்போ வந்து நம்ம டிசைனுக்காக 3 இன்ச்சு உயரமும் 3 இன்ச்சு அகலமும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து செம பீஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம டிசைன் பண்ணுறது வந்து முக்கோணம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சம பீஸ் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டிசைன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா அது மெயின் வந்து கலர் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம என்ன டிசைன் பண்ணாலும், நம்ம சிம்பிள் டிசைன் பண்ணாலும் அந்த கலர் காம்பினேஷன் வந்து அந்த ப்ளவுஸவே பக்காவாக எடுத்து கொடுக்கும். நம்ம என்ன தான் வந்து நிறைய டிசைன் பண்ணாலும் கலர் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைனே வந்து எடுக்கவே எடுக்காது. அதனால் வந்து எந்த டிசைன் வச்சாலும் அந்த கலர் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா, அந்த கலர் வந்து செட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் தைங்க. அப்போ தான் வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உயர அகலம் வந்து நம்ம சம பீஸாக எடுத்து வச்சுருக்கோம் சம அளவில். அதை வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கோண பீஸாக வந்து நம்ம மடிச்சிட்டு அதை வந்து இன்னொரு மடக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரோஸ் இதழ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக மடக்கிட்டு இதை இன்னொரு மடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ இதழ் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த டிசைன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசான துணி. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். வேறு டிசைன்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த டிசைன் வந்து நம்ம முழுமையாக நம்ம தச்சு முடிச்சிடலாம். ஏன்னா வேறு டிசைன்லாம் வச்சோன்னா இந்த துணி வந்துலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம வேறு டிசைன் வந்து ரெடி பண்ணிவிட்டு அது வந்து நல்லாலாம் போச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து ரொம்ப லேசான துணி நம்ம மடிக்கிறதுக்கே அது வரலை அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசைனை நீங்கள் பழகுங்க. எல்லாராலையும் இந்த டிசைன் வந்து கற்றுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. யார் வேணாலும் இந்த டிசைன் வந்து கற்றுக்கலாம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கே புரியும். இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரவுண்ட் நெக்கு ஏற்கனவே வந்து நம்ம லைனிங்கோட அட்டாச் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம நெருக்கமாக வச்சு இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம அடிக்க போகிறோம். நெருக்கமாக வச்சு அடித்தா தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். எட்டெட்ட வச்சிங்க அப்படின்னா அந்த பூ சேஃப் வந்து நம்மளுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நெருக்கமாக வச்சு தைங்க. அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த ஒவ்வொரு பூவையும் நம்ம கரெக்டாக தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அந்த ரவுண்டு ஷேப் வரும்போது அந்த பூவை நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த ஷேஃப்க்கு நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம லேஸ் தைச்சாலும் இந்த மாதிரி நம்ம டிசைன் தைச்சாலும் அந்த ரவுண்ட் நெக் வரும்போது மட்டும் நம்ம அந்த ரவுண்டு ஷேஃபுக்கு நம்ம வச்சுட்டு அந்த லேஸை தைச்சோம் அப்படின்னா அந்த ஷேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு டிசைன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த ஈஸியாக புரியும். நம்ம வந்து ரொம்ப டைமாக இருக்குது, நம்ம சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்த ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்போ ஸ்கிப் பண்ணும்போது நம்மளுக்கு புரியாமல் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்க வேண்டிய வீடியோவை நம்ம 10 நிமிஷம் பார்க்குற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ வந்து நம்ம இன்னொரு தடவை பார்க்க தேவையே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடம் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைமை தான் வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்த்துட்டு நம்ம போகிறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் நெக்கில் வந்து வச்சு அடிச்சிட்டோம். இப்போ இந்த பிசுரெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ முன் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போலையே நம்ம தைச்சிடலாம். இப்போ வந்து முன் பீஸ்லாம் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து இப்போ கை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுறதை நம்ம காமிக்கலை. என்னென்னா நம்ம டிசைன் மட்டும் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணதை காமிக்கலை. இப்போ அந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம வச்சு அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதோட டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். பைப்பிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த நம்ம எந்த கலரில் டிசைன் கொடுத்துருக்கோமோ அந்த கலரில் கொடுக்காம வேறு கலர் நம்ம ப்ளவுஸோட கலரில் கொடுக்கும்போது அந்த இடம் பைப்பிங் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வந்து கலர் மாற்றி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம பைப்பையும் வச்சுட்டு அதில் ரவுண்டில் வந்து நம்ம ரவுண்டு சேஃபுக்கு நம்ம கல்ரோல் வச்சு அடிச்சிட்டோம். அந்த கல்ரோல் பீஸவே நம்ம 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த முக்கோணத்தில் பூரா நம்ம தச்சு விட போகிறோம். அப்படி தைக்கும்போது இன்னும் டிசைன் வந்து லுக்காக தெரியும். அதில் வந்து நீங்கள் பாசி வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. நம்மளுடைய கஸ்டமர் வந்து இதில் பாசி வேணால் எனக்கு கல்ரோலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அந்த ஸ்டோன் ஒர்க்கே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணிடுறோம். ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு லாக் போட்டுட்டு இந்த ரவுண்ட் நெக் ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு புரியலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைப்பேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பராக பிகினர்ஸ் கூட தைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள்.